4th Standard Maths, First Term, Tamil Medium, பாடப்பொருள், First Lesson, வடிவியல், Next எண்கள், First Lesson, வடிவியல். பின்வரும் படத்தை பார்த்து வடிவங்களை கண்டறி. என்னென்ன வடிவங்கள் இருக்கு? சதுரம், செவ்வகம், முக்கோணம், உருளை எல்லாமே இருக்கு. பின்வரும் வடிவங்களின் பெயர்களை எழுதுக. சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம். பயிற்சி 1.1 படத்தில் உள்ள வடிவங்களின் பெயர்களை எழுதுக. வட்டம், சதுரம், செவ்வகம், முக்கோணம். இங்கே சதுரம், வட்டம், முக்கோணம், செவ்வகம். படத்தில் உள்ள சதுரங்கள் மற்றும் முக்கோணங்களின் எண்ணிக்கையை எழுதுக. சதுரம் 5 இருக்கு, முக்கோணம் 12 இருக்கு. படத்தில் உள்ள செவ்வகங்கள் மற்றும் முக்கோணங்களின் எண்ணிக்கையை எழுதுக. செவ்வகம் 2, முக்கோணம் 1. வடிவங்களை அடையாளம் கண்டு அவற்றின் பெயர்களை எழுதுக. சதுரம், முக்கோணம், வட்டம், செவ்வகம். வட்டத்தின் பண்புகள். வட்டம்ன்றது ஒரு காயின் ஷேப்பில், வளையல் ஷேப்பில் இருக்கிறது தான் வட்டம். வட்டத்தின் ஆரம் மற்றும் விட்டம். அதாவது வட்டத்துக்கு மையத்தில் இருக்கிற புள்ளி தான் ஓ. மையப்புள்ளியிலேருந்து ஏதாவது ஒரு புள்ளிக்கு இணைக்கிற கோட்டுக்கு பேர் ஆரம். ஒரு புள்ளியிலேருந்து இன்னொரு புள்ளி, 2 புள்ளிகளை இணைக்கிற கோட்டுக்கு பேர் நாண். பெரிய நாண் விட்டம். வட்டத்தின் மையத்திற்கும் வட்டத்தின் மேல் உள்ள ஒரு புள்ளிக்கும் இடைப்பட்ட தொலைவு வட்டத்தின் ஆரம். எல்லா ஆரமுமே சம நீளமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த நாண் கொடுத்துருக்காங்க. ஏதாவது 2 புள்ளியை இணைக்கிற கோட்டுக்கு பேர் நாண். மிக நீளமான நாண் விட்டம் வரும். வட்டத்தின் மிக நீளமான நாண் விட்டம் எனப்படுகிறது. ஆரம் 5 சென்டிமீட்டர் கொண்ட வட்டத்தின் விட்டத்தினை காண்க. ஆரம் கொடுத்துட்டாங்க, விட்டம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆரம்ன்றது பாதி அளவு. அப்போது 2ஆல் பெருக்குனா தான் விட்டம் கிடைக்கும். அப்போ 2 × ஆரம் விட்டம். இங்கே விட்டம் கொடுத்துருக்காங்க, ஆரம் கேட்குறாங்க. அப்போ விட்டம்ன்றது முழு அளவு, அதில் பாதி தான் ஆரம். அப்போ 2ஆல் வகுத்தோம்னா நமக்கு ஆரம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பயிற்சி 1.2 கோடிட்ட இடத்தை நிரப்புக. வட்டத்தில் உள்ள அனைத்து ஆரங்களும் சமம். வட்டத்தின் மிக நீளமான நாண் விட்டம் ஆகும். வட்டத்தின் மையத்திற்கும் வட்டத்தின் மேல் ஏதேனும் உள்ள ஒரு புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம் வட்டத்தின் ஆரம் என்று அழைக்கப்படுகிறது. வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் 2 புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டு நாண் ஆகும். ஆரத்தின் 2 மடங்கு விட்டம் ஆகும். பக்கங்கள் இல்லாத வடிவம் வட்டம் ஆகும். பின்வரும் 6 அளவுகள் கொண்ட வட்டத்தின் விட்டத்தை காண்க. இதை 2ஆல் பெருக்கணும்னா விட்டம் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே விட்டம் கொடுத்துட்டாங்க, ஆரம் கேட்குறாங்க. அப்போது 2ஆல் வகுக்கணும். வகுத்தோம்னா இதுக்கான பதில் கிடைக்கும். இது கவராயம். ஒரு பக்கம் ஷார்ப் நீடிலும் இன்னொரு பக்கம் பென்சில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஹோல்டரும் இருக்கும். இது பேர் கவராயம். அந்த கவராயத்தை வச்சு நீங்கள் 4 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் ஸ்கேலில் அளவெடுத்து வட்டம் வரையணும். நினைவில் கொள்வோம், வட்டத்தின் மையத்திற்கும் வட்டத்தின் மேல் உள்ள ஒரு புள்ளிக்கும் இடைப்பட்ட தொலைவு வட்டத்தின் ஆரம் ஆகும். 2 புள்ளியை இணைக்கிற கோட்டுக்கு பேர் நாண். அதே மாதிரி மிக நீளமான நாண் விட்டம். மையப்புள்ளி வழியாக செல்கிற நாணுக்கு பேர் விட்டம் அப்படின்னு பேர். நாற்கர குடும்பத்தின் பண்புகள். நாற்கரம்னா 4 பக்கங்கள் இருக்கும், மூடிய வடிவமாக இருக்கும். அடுத்தது சதுரம், செவ்வகம், சாய் சதுரம், இணைகரம், சரிவகம் இதெல்லாமே நாற்கர குடும்பத்தை சேர்ந்தது. சதுரத்தோட பண்புகள் 4 பக்கங்கள் இருக்கும், 4 முனைகள் இருக்கும், மூலைவிட்டங்கள் சமமாக இருக்கும். அதுதான் சதுரத்தோட பண்புகள். எடுத்துக்காட்டு சுண்டாட்ட பலகை, சதுரங்க பலகை, படம் இதெல்லாம் சதுர வடிவத்துக்கான எடுத்துக்காட்டு. அடுத்து செவ்வகம். செவ்வகத்தில் என்ன இருக்கும்? 4 பக்கங்கள் இருக்கும், எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும், மூலைவிட்டங்கள் இருக்கும், சமநீளமான மூலைவிட்டங்கள் இருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு மிதியடி, கரும்பலகை, அஞ்சல்
அட்டை இதெல்லாம் தான் வந்து செவ்வகத்துக்கான எடுத்துக்காட்டு. அடுத்து சாய் சதுரம் கொடுத்துருக்காங்க. சாய் சதுரம் 4 சம பக்கங்கள் இருக்கும், 4 முனைகள் இருக்கும், 2 மூலை விட்டம் இருக்கும். மூலை விட்டங்கள் வந்து சமமானது கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு பட்டம், தலை நிரப்பிகள்னா டைல்ஸு, குறியீட்டு பலகை இதெல்லாம் தான் வந்து சாய் சதுரத்துக்கான எடுத்துக்காட்டு. அடுத்து இணைகரம் 4 பக்கங்கள் இருக்கும், எதிரெதிர் பக்கங்கள் வந்து இணையானதாக இருக்கும், 4 முனைகள் இருக்கும். எக்ஸாம்பிள் அழிப்பான். நெக்ஸ்ட்டு சரிவகம். ஒரு சரிவகம் 4 பக்கங்களை கொண்டது. ஜோடி எதிர்ப்பக்கங்கள், ஒரு ஜோடி எதிர்ப்பக்கம் மட்டும் இணையாக இருக்கும், இது மட்டும் இணையாக இருக்கும். 4 முனைகள் இருக்கும், 2 மூலை விட்டம் இருக்கும். இதுதான் சரிவகத்தோட பண்புகள். நெக்ஸ்ட்டு பயிற்சி 1.4. 4 பக்கங்கள் கொண்ட மூடிய வடிவத்தினை நாற்கரம் என்று அழைக்கலாம். 4 சமநீளமுள்ள பக்கங்களையும் சமமான மூலை விட்டங்களையும் கொண்டது சதுரமாகும். அதாவது சம பக்கம் சம மூலை விட்டம், அது வந்து சதுரம். அடுத்து செவ்வக வடிவத்தின் எதிர்ப்பக்கங்கள் சமமாக இருக்கும். மூலை விட்டங்கள் சமமாக உள்ள வடிவங்கள் சதுரம் மற்றும் செவ்வகம். நெக்ஸ்ட்டு பக்கங்கள் மற்றும் மூலை விட்டங்களின் பெயர்களை எழுதுக. ஃபஸ்ட்டு வந்து பக்கங்கள் எழுதுகிறோம் ஃபஸ்ட் லைனில், செகண்ட் லைனில் மூலை விட்டங்கள் எழுதுகிறோம். ஃபஸ்ட் லைன் பக்கங்கள் அப்படின்னா எது பக்கங்கள்? ஏபின்றது ஒரு பக்கம், பிசி, சிடி, டிஏ இதுதான் பக்கங்கள். மூலை விட்டம்னா ஏசி, பிடி இதுதான் மூலை விட்டங்கள். பின்வரும் பொருள்களின் பக்க அளவுகளை அளந்து அவற்றின் வடிவங்களை கண்டறிக, அவற்றின் வேறுபாடுகளை கண்டறிந்து அட்டவணையை நிரப்புக. இங்கே வந்து என்னென்ன வரும்? ஜன்னல், செய்தித்தாள் இதெல்லாம் வந்து செவ்வக வடிவத்துக்கு வரும். பட்டம்ன்றது வந்து சாய் சதுரத்துக்கு வரும். இணைகரத்துக்கு நேராக அழிப்பான் வரும். எதிர்ப்பக்கங்கள் சமம், எதிர்ப்பக்கங்கள் சமம், 4 பக்கங்கள் சமம். அதே மாதிரி முனைகள் வந்து எல்லாத்துக்குமே 4 முனைகள் தான் இருக்குது. மூலை விட்டம் அப்படின்னா 2 மூலை விட்டங்கள் சமம்னு செவ்வகத்துக்கு வரும். சாய் சதுரத்துக்கு மூலை விட்டங்கள் சமம் அல்ல அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு நாற்கரத்தின் பக்கங்களை அடையாளம் கண்டு அதன் சுற்றளவை காணுதல். சுற்றளவு அப்படின்னா 4 பக்கத்தையும் கூட்டி வர்ற அளவுக்கு பேர் தான் சுற்றளவு. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது என்னது? இது நாற்கரம் கொடுத்துருக்காங்க. ஏபி, பிசி, சிடி, டிஏ அப்படின்னு 4 சைடு கொடுத்துருக்காங்க. அந்த 4 சைடை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அடுத்தது அது ப்ளஸ் போட்டு எழுதிக்கணும். 4 பக்கங்களையும் கூட்ட போகிறோம் அப்படின்றதுக்காக ப்ளஸ் போட்டு எழுதிக்கணும். அடுத்தது அந்த பக்கத்துக்கான அளவை எழுதிக்கணும். இப்போ ஏபி அப்படி ஒரு சைடு அப்படின்னா அதோட அளவு 3 சென்டிமீட்டர். 3 சென்டிமீட்டர்ன்றதை இங்கே எழுதணும். அடுத்த அளவு 8 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர் அப்படின்றத வரிசையாக போட்டு அது எல்லாத்தையும் கூட்டினோம்னா 19ன்றது வருது. இதுதான் நாற்கரத்தின் சுற்றளவு 19 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு பயிற்சி 1.5. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வடிவங்களின் சுற்றளவை கண்டுபிடி. சுற்றளவுனா எல்லா சைடும் இருக்கிற வேல்யூவை கூட்டி போடுறது பேர் தான் சுற்றளவு. இது எல்லாத்தையும் கூட்டினோம் அப்படின்னா 22 சென்டிமீட்டர் வரும். இங்கே 26 சென்டிமீட்டர் வரும். 22 சென்டிமீட்டர். இங்கே வந்து 11 சென்டிமீட்டர்னு ஒரே ஒரு பக்க அளவு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது சதுரம், எல்லா சைடுமே சேமாக இருக்குன்றதுனால 4 முறை 11 போட்டு ஆட் பண்ணோம்னா 44 சென்டிமீட்டர்ன்றது ஆன்சர். இங்கே செவ்வகம்ன்றதுனால 2 அளவு மட்டும் கொடுத்துருக்காங்க. 5, 10 இது மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த அளவும் சேம் தான். அதனால் இந்த 10 இன்னொரு முறை இங்கே போட்டுக்கணும், இந்த 5 இங்கே போட்டுக்கணும். அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 30 சென்டிமீட்டர்ன்றது சுற்றளவு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளி. ஒரு பூங்காவின் நடைபாதையில் உள்ள சதுர வடிவ தளநிரப்பியின் பக்க அளவு 30 சென்டிமீட்டர் எனில் அந்த தளநிரப்பியின் சுற்றளவை கண்டுபிடி. சுற்றளவு வந்து சதுரம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு பக்கம் 30 சென்டிமீட்டர் அப்படின்னா எல்லா சைடுமே 30 சென்டிமீட்டர். 4 முறை 30 சென்டிமீட்டர் போட்டு ஆட் பண்ணோம்னா 120 சென்டிமீட்டர்ன்றது பதில். பக்க அளவுகள் 12 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர் கொண்ட செவ்வகத்தின் சுற்றளவு காண்க. பக்க அளவு செவ்வகம் அப்படின்னா 2 முறை 12 வரணும், 2 முறை 8 வரணும். மொத்தமாக கூட்டினோம்னா 40 சென்டிமீட்டர். ஒரு சாய் சதுரத்தின் பக்க அளவு 13 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு காண்க. 52 சென்டிமீட்டர். ஒரு இணைகரத்தின் அடுத்த பக்க அளவுகள் 6 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு காண்க. 26 சென்டிமீட்டர். ஒரு சரிவகத்தின் பக்க அளவுகள் 8 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு காண்க. 24 சென்டிமீட்டர்.
வெவ்வேறு இருபரிமாண வடிவங்களை உருவாக்குதல். புதிர்வெட்டு துண்டுகள் அப்படின்னா டேன்கிராம் அப்படின்னு அர்த்தம். இது வந்து சைனீஸ் மெத்தடு. இது வந்து நிறைய இது மாதிரி சின்ன சின்ன ஷேப்ஸை சின்ன சின்ன அட்டை அது மாதிரி வச்சு அதை வந்து ஏதாவது ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணுறது. இது வந்து தீர்வு காணுதல், ஆராய்ந்து அறிதல், கற்பனை திறன், இடமறிதல் போன்ற திறன்கள் மேம்படுறதுக்கு வந்து இந்த புதிர்வெட்டு துண்டுகள் பயன்படுது. இந்த அட்டையெல்லாம் வச்சு நீங்கள் இங்கே ஏதாவது ஒரு ஷேப்பு க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தளநிரப்பிகள். வெவ்வேறு வடிவம் மற்றும் அளவுடைய தளநிரப்பிகளை பயன்படுத்தி தளங்கள் நிரப்பப்படுகின்றன. தளநிரப்பிகள்னால் டைல்ஸ். வட்ட வடிவ தளத்தை வச்சு வட்ட வடிவ தள நிரப்பியை வச்சு சதுர வடிவ தளத்தை வந்து நிரப்ப முடியாது. ஏன்னா வட்ட வடிவம் வந்து வளைகோடாக இருக்குது, சதுரத்தில் வந்து நேர்கோடாக இருக்கும், ஒன்றும் பொருந்தாது. அடுத்தது பயிற்சி 1.6. கொடுக்கப்பட்ட வடிவங்களை பொருத்தமான தள நிரப்பிகளை கொண்டு நிரப்புக. மேலே இருக்கிற ஷேப்பில் எந்த தரைக்கு வந்து செட் ஆகும் அப்படின்றத நீங்கள் மேட்ச் பண்ணி அதை போடணும். முப்பரிமாண உருவங்களின் பண்புகள். இது வந்து கனசதுரம். கனசதுரம் அப்படின்னா 6 முகங்கள் இருக்கும், 12 விளிம்புகள், 8 முனைகள் இருக்கும், 6 முகமும் சமமாக இருக்கும், 6 சைடுமே சமமாக இருக்கும். எடுத்துக்காட்டு பகடை கனசதுரம், கனசதுர பனிக்கட்டி, கட்டுமான தளவாடங்கள், ரூபிக் கனசதுரம். இதெல்லாம் தான் கனசதுரத்துக்கான எடுத்துக்காட்டு. கனசெவ்வகமும் கனசதுரமும் கேரக்டர் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் எதிரெதிர் முகங்கள் சமமானதுன்றது மட்டும் கனசெவ்வகத்தில் வரும். கனசெவ்வகத்துக்கு எடுத்துக்காட்டு தீப்பெட்டி, செங்கல், அழிப்பான், புத்தகம், பற்பசை பெட்டி. இதெல்லாம் தான் கனசெவ்வகத்துக்கான எடுத்துக்காட்டு. அடுத்து கோலம். ஒரே ஒரு வலைதள முகத்தை கொண்டது. முனைகள், விளிம்புகள் இது எதுவுமே வந்து கோலத்தில் கிடையாது. எடுத்துக்காட்டு என்னது? பந்து, உலக உருண்டை, லட்டு. இதெல்லாம் தான் எடுத்துக்காட்டு. கூம்பு ஒரு சமதள முகத்தையும் ஒரு வலைதள முகத்தையும் கொண்டது. ஒரு முனை மட்டும் கொண்டது. ஒரு சமதள முகம் அப்படின்னா கூம்பு வரும், 2 சமதள முகம் அப்படின்னா உருளை வரும். கூம்புக்கு எடுத்துக்காட்டு பனிக்கூழ் கூம்பு, விழா தொப்பி. இதெல்லாம் வந்து கூம்புக்கான எடுத்துக்காட்டு. உருளைக்கான எடுத்துக்காட்டு என்ன வரும்? உறிஞ்சி குழாய், சமையல் எரிவாயு உருளை, குழாய். இதெல்லாம் வந்து உருளைக்கான எடுத்துக்காட்டு. உருளையில் 2 சமதள முகங்கள் இருக்கும். பயிற்சி 1.7. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒரு கனசெவ்வகம் எத்தனை விளிம்புகள் இருக்கும்? 12 விளிம்புகள் இருக்கும். பகடைன்றது கனசதுர வடிவத்துக்கு எடுத்துக்காட்டு. உருளைக்கு ஒரு வலைதள முகம் மற்றும் 2 சமதள முகம் இருக்கும். கூம்புக்கு ஒரு சமதள முகம் இருந்துச்சுன்னா அது கூம்பு. ஒரு கனசதுரம் 8 முனைகளை கொண்டது. இருபரிமாண முப்பரிமாண பொருள்களின் ஒப்பீடு. கருத்து 2D 3D. 2D அப்படின்னா இருபரிமாணம் அப்படின்னு அர்த்தம், 3D அப்படின்னா முப்பரிமாணம் அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து 2Dயில் என்ன இருக்கும்? நீளம் அகலம் மட்டும் இருக்கும். இதில் நீளம் அகலம் கூட உயரமும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அது வந்து 3 டைமென்ஷனல். எடுத்துக்காட்டு சதுரம், செவ்வகம், வட்டம், முக்கோணம், சாய் சதுரம், இணைகரம், சரிவகம், நாற்கரம். இதெல்லாம் வந்து இருபரிமாணத்துக்கு எடுத்துக்காட்டு. 3 டைமென்ஷனலுக்கு கனசதுரம், கனசெவ்வகம், கூம்பு, உருளை, கோலம் இதெல்லாம் வந்து 3 டைமென்ஷனலுக்கு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட்டு கொடுக்கப்பட்டுள்ள படங்களை உற்று நோக்கி இருபரிமாணம் எனில் 2D என்றும் முப்பரிமாணம் எனில் 3D என்றும் எழுதுக. இது வந்து 2D 3D 2D 2D 3D. அது என்ன டைமென்ஷனல்ன்றதை எழுதணும். இங்கே என்ன வருது? 3D 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 2D 2D. நெக்ஸ்ட்டு இங்கே 3D 2D 3D 2D 3D 2 டைமென்ஷனல். இங்கே 2D 2D 3 டைமென்ஷனல். நெக்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், எண்கள். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 999 உடன் 1ஐ கூட்ட 1000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9999 1 கூட்டினா 10,000 கிடைக்கும். 10,000ன்றதை எழுத்தால் 10,000 இப்படி எழுதணும். கொடுக்கப்பட்டுள்ள எண்களுக்கேற்ப ஆணிமணி சட்டத்தில் மணிகளை வரைக. இங்கே 4000 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 1000க்கு நேராக 4 மணிகள் வரையணும். இங்கே 5000 அப்படின்னா 1000க்கு நேராக 5 மணிகள்,
400 அப்படின்னா 100க்கு நேராக 4 மணிகள். இங்கே வந்து 8ன்றது 10க்கு நேராக வரையணும். 1க்கு நேராக 3 மணிகள் வரையணும். ஆயிரத்தி 283ன்றதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம்? 1000, 200, 80, 3 அப்படின்னு எழுதலாம். அதை எப்படி எழுத்தால் எழுதுறது? 1000, 200, 80, 3. அப்போ மொத்தமாக எழுதினோம்னா 1283 அப்படின்னு எழுதணும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் பெயர்களை எழுதுக. 1006, 6327, 9097, 10000, 8906. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் பெயருக்கேற்ற எண்ணுருவை எழுதுக. இங்கே வந்து எழுத்தால் எழுதிட்டாங்க, இங்கே நம்பர்ஸில் போடணும். 7064, 9340, 5673, 10000, 4306. மிகப்பெரிய மூவிலக்க எண்ணையும் மிகப்பெரிய ஈரிலக்க எண்ணையும் கூட்ட கிடைக்கும் எண்ணின் எண் பெயரை எழுதுக. மிகப்பெரிய மூவிலக்க எண் வந்து 999, மிகப்பெரிய ஈரிலக்க எண் 99. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 1098 அப்படின்றது வரும். ஒற்றை எண்கள் மற்றும் இரட்டை எண்கள். ஒற்றை எண்கள்னால் 1, 3, 5, 7, 9 இந்த நம்பர்லலாம் முடிஞ்சுதுன்னா அது வந்து ஒற்றை எண் அப்படின்னு சொல்லுவோம். இரட்டை எண் அப்படின்னா 0, 2, 4, 6, 8 இந்த நம்பரில் ஒரு நம்பர் முடிஞ்சுது அப்படின்னா அது வந்து இரட்டை எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். கட்டத்தில் உள்ள ஒற்றை எண்களை வட்டமிட்டு அதன் எண் பெயர்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் எழுதுக. ஒற்றை எண்கள்லாம் நீங்கள் வட்டம் போடணும், அதுக்கப்புறம் இங்கே எடுத்து எழுதணும். இங்கே ஃபுல்லாக எழுதிட்டு அதோட எழுத்தால் எழுதணும். 8841, 1045 அப்படி எழுதணும். நெக்ஸ்ட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் ஒற்றை எண்களை வட்டமிடுக. ஒற்றை எண்களை வட்டம் போட்டாச்சு. இங்கே வந்து இரட்டை எண்களை வட்டம் போட சொல்லியிருக்காங்க. 0, 2, 4, 6, 8 இப்படிலாம் முடிஞ்சதுன்னா அது இரட்டை எண்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் இரட்டை எண்களை தேர்ந்தெடுத்து அவ்வெண்களையும் அவற்றின் எண் பெயர்களையும் எழுதுக. இங்கே வந்து இரட்டை எண்கள் மட்டும் இங்கே எழுதணும், அதோட எழுத்தால் இங்கே எழுதணும். 3998, 3848. இங்கே கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் ஒற்றை எண்களை தேர்ந்தெடுத்து அவ்வெண்களையும் அவற்றின் எண் பெயர்களையும் எழுதுக. இங்கே வந்து ஒற்றை எண்கள் எல்லாத்தையும் எழுதிட்டு எண் பெயர்களை எழுதணும். 2005, 2001. எண்களின் விரிவாக்கம் இடமதிப்பு முகமதிப்பு. 534 அப்படின்னு இருக்குன்னா அதை விரிவாக்கம் எப்படி விரிவாக்கம் எழுதுறது? 500, 30, 4 அப்படின்னு விரிவாக்கமாக எழுதணும். 2936னா 2000, 900, 30, 6 அப்படின்னு எழுதணும். இடமதிப்பு முகமதிப்பு கொடுத்துருக்காங்க. முகமதிப்பு அப்படின்னா அந்த நம்பரோட வேல்யூவே தான் முகமதிப்பு அப்படின்னு வரும். 9ன்னா 9ஓட முகமதிப்பு 9 தான். 6ஓட முகமதிப்பு 6 தான். இடமதிப்பு அப்படின்னா இது 1வது ஸ்தானம், அடுத்தது 10, அடுத்தது 100, அடுத்தது 1000. அப்போனா 9ஓட இடமதிப்பு வந்து 1, 6ஓட இடமதிப்பு 10, 2ஓட இடமதிப்பு 100, 5ஓட இடமதிப்பு 1000. பயிற்சி 2.3 கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் வண்ணமிடப்பட்ட இலக்கங்களின் முகமதிப்பையும் இடமதிப்பையும் காண்க. முகமதிப்பு இடமதிப்பு போட்டாச்சு. இங்கே வந்து இது முகமதிப்பு அப்படின்னா அதே வேல்யூ தான், அதே நம்பர் தான் முகமதிப்பில் வரும் 3. ஆனால் 3ஓட இடமதிப்பு வந்து 100ல் இருக்குது. அப்போது அது 100 அப்படின்னு இங்கே போடணும். கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையை நிறைவு செய்க. இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி விரிவாக்கம் பண்ணி எழுதுகிறாங்க. அப்போனா 6785 6785 அப்படின்னு எழுதணும். இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனத நம்பராக எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்பரை மட்டும் எடுத்து அப்படியே எழுதணும். 4000ல் 4 எடுத்துக்கணும், 200ல் 2 எடுத்துக்கணும், 90ல் 9 எடுத்துக்கணும், 6ல் 6 எடுத்துக்கணும். அது அப்படியே எழுதினோம்னா அந்த நம்பர் ஃபுல் நம்பர் வந்துடும். சரியானவற்றை வட்டமிடுக. 5 ஆயிரங்கள், 3 நூறுகள், 2 ஒன்றுகள் அப்படின்னா என்ன வரும்? 5302 அப்படின்றது தான் வரும்.
நெக்ஸ்ட்டு 3758 5இன் இடமதிப்பு அப்படின்னா 5இன் இடமதிப்பு 10, 50. 1660, 3660 அப்படின்னா இதுதான் நம்பர் கரெக்டாக இருக்கும். இதை வந்து ஃபுல் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா 4690. இவற்றை முயல்க. நான் யார்? 10ஆம் இடத்தில் 7, 10ஆம் இடத்தில் 7 போட்டாச்சு. 1000வது இடத்தில் இருக்கும் எண் 4ஐ விட 1 குறைவு. 1000வது இடத்துல 4ஐ விட 1 கம்மி அப்படின்னா அது 3. 3 மற்றும் 5க்கு இடைப்பட்ட எண் 100ஆம் இடம். 100ஆம் இடத்துல 4. 1ஆம் இடத்தில் இருக்கும் எண் 6ஐ விட 2 அதிகமானது. 6ஐ விட 2 அதிகம்னா 8. அப்போது 3478 தான் பதில். எண்களை ஒப்பிடுதல் மற்றும் வரிசைப்படுத்துதல். ஒரு நம்பர் 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு மிகச்சிறிய நம்பர் 4 இலக்க எண் உருவாக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் எழுதிக்கணும். 2 தான் இதில் சின்ன நம்பர். அப்போ 2 வச்சு ஸ்டார்ட் பண்ணோம்னா அது வந்து மிகச்சிறிய எண்ணாக இருக்கும். கொடுக்கப்பட்டுள்ள இலக்கங்களை ஒரே ஒரு முறை பயன்படுத்தி மிகப்பெரிய எண்ணை எழுதுவதற்கு இலக்கங்களை இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்த வேண்டும். மிகப்பெரிய எண்ணுன்னா ஃபஸ்ட்டு பெரிய நம்பரை எழுதிடணும். 9751 இதுதான் மிகப்பெரிய எண். பயிற்சி 2.4 கொடுக்கப்பட்டுள்ள இலக்கங்களை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய எண்களை உருவாக்குக. இலக்கங்கள் கொடுத்துட்டாங்க. மிகப்பெரிய எண் மிகச்சிறிய எண் நம்ம உருவாக்கணும். மிகப்பெரிய எண் அப்படின்னா ஃபஸ்ட்டு பெரிய நம்பரை போட்டு எழுதினோம்னா அது மிகப்பெரிய எண்ணாக வரும். மிகச்சிறிய எண்ணுன்னா சின்ன நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா அது மிகச்சிறிய எண்ணாக இருக்கும். மிகச்சிறிய எண்ணை வட்டமிடுக. மிகப்பெரிய எண்ணை டிக் செய்க. மிகச்சிறிய எண்ணை வந்து வட்டம் போடணும். இதில் சின்ன நம்பரை வந்து வட்டம் போடணும், பெரிய நம்பரை டிக் பண்ணணும். எண்களை ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்துதல். ஏறு வரிசை அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 1000வது இடத்துல என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்க்கணும். எல்லாமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்து 100 ஸ்தானத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். 2, 8, 9, 7 எல்லாமே வேறு வேறு நம்பராக இருக்குது. அதை வச்சு தான் நம்ம வந்து ஆர்டர் பண்ணணும். பயிற்சி 2.5 பின்வரும் எண்களை ஏறு வரிசையில் எழுதுக. நம்பர் கொடுத்துட்டாங்க. ஏறு வரிசை அப்படின்னா அப்போ சின்னதுலேருந்து பெருசுக்கு போகணும். ஃபஸ்ட்டு 5436, அடுத்து 7631, 7634, 8918, 9987. இங்கே பின்வரும் எண்களை இறங்கு வரிசையில் எழுதுக. இறங்கு வரிசை அப்படின்னா ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் எழுதணும். 6544, 3670, 3435, 3267, 139. மைல்கல்ல வந்து ஏறு வரிசையிலையும் இறங்கு வரிசையிலையும் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கிலோமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஏறு வரிசைனா சின்னதுலேருந்து பெரிய நம்பருக்கு எழுதிட்டு போகணும். இறங்கு வரிசைனா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு எழுதிட்டு வரணும். இங்கே வந்து சென்னையிலேருந்து ஒவ்வொரு டிஸ்டன்ஸும் கொடுத்து எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. தொலைவினை பொறுத்து கொடுக்கப்பட்டுள்ள இடங்களை ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னா அப்போ கம்மியான டிஸ்டன்ஸ்லேருந்து எழுதிட்டு போகணும். பாண்டிச்சேரி, ஹைதராபாத், மும்பை, கொல்கத்தா, டெல்லி, கவுஹாத்தி அப்படின்னு வரணும். தொலைவினை பொறுத்து கொடுக்கப்பட்டுள்ள இடங்களை இறங்கு வரிசையில் எழுதுக அப்படின்னா கவுஹாத்தி, டெல்லி, கொல்கத்தா, மும்பை, ஹைதராபாத், பாண்டிச்சேரி. அதை அப்படியே ரிவர்ஸில் எழுதணும்னா அதுதான் வந்து இறங்கு வரிசை. பின்வரும் இடங்களில் சென்னையிலிருந்து மிக குறைந்த தொலைவில் உள்ள இடம் வந்து ஹைதராபாத். பின்வரும் இடங்களில் சென்னையிலிருந்து அதிக தொலைவில் உள்ள இடம் கொல்கத்தா. சென்னையிலிருந்து மிக அதிக தொலைவில் உள்ள இடம் கவுஹாத்தி. கூட்டலும் கழித்தலும். இனமாற்றமின்றி 4 இலக்க எண்களை கூட்டுதல். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மிதிவண்டியில் வர்றவங்க, பேருந்தில் வர்றவங்க, நடந்து வர்றவங்க அப்படின்னு எல்லாத்தையும் கூட்டணும். பயிற்சி 2.6 விடுபட்ட கட்டங்களை நிறைவு செய்க.
5349 நம்பர் கூட 0வை சேர்த்தோம் அப்படின்னா அதே நம்பர் தான் ஆன்சராக வரும். 1 சேர்த்தோம் அப்படின்னா ஒன்று ஸ்தானத்தில் மட்டும் ஒரு நம்பர் அதிகமாக இருக்கும். இங்கே 0வை சேர்த்துருக்காங்க, அப்போ 0வை சேர்த்தா அதே நம்பர் தான் ஆன்சராக வரும். இங்கே 1 சேர்த்துருக்காங்க, 1 சேர்த்தோம்னா 7ன்றதுக்கு பதிலாக கடைசியாக இங்கே 8ன்னு முடியும். அதுதான் பதில். கூட்டுக நம்பர்லாம் கொடுத்து கூட்ட சொல்லியிருக்காங்க. 4 கூட்டினோம்னா 8, 5 2 கூட்டினோம்னா 7, 2 4 கூட்டினா 6, 3 1 கூட்டினா 4. இங்கேயும் கூட்டுக. இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா 7999. இதெல்லாம் கூட்டினோம்னா 5073. ஒருவர் மரச்சாமான் விற்கும் கடைக்கு சென்று 2100க்கு ஒரு மெத்தையையும் 3500க்கு உணவருந்தும் மேசையும் 3500க்கு 6 நாற்காலிகளும் வாங்கினார் எனில் அவர் கடைக்காரருக்கு செலுத்த வேண்டிய மொத்த தொகை எவ்வளவு? எல்லாத்தையுமே கூட்டணும். 8800. கீழே உள்ள கூட்டல் கூட்டுக்கு தகுந்த வாழ்க்கை கணக்குகளை உருவாக்குக. தகுந்த எண்களை கொண்டு கட்டங்களை நிரப்புக. இங்கே ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, இங்கே ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. இது மொத்த தொகை. இது ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் இந்த தொகை வருது. அப்போது இங்கே இருக்கிற என்ன நம்பர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை மைனஸ் பண்ணோம்னா இங்கே என்னன்றது வந்துடும். 319. இன மாற்றத்துடன் 4 இலக்க எண்களை கூட்டுதல். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இங்கே 7 6 17 இது எல்லாத்தையும் கூட்டி இங்கே போடணும். பயிற்சி 2.7 பின்வரும் எண்களின் கூடுதல் காண்க. இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா 8154. செகண்டு 9337. அடுத்து 7120. பின்வரும் 4 உண்டிகளில் உள்ள தொகைகளின் கூடுதல் காண்க. இது எல்லாத்தையும் கூட்டினோம் அப்படின்னா 9105ன்றது பதில். கூடுதல் காண்க. 1215, 2367, 1673, 3120. இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா 8375. கூடுதல் காண்க. 7077. 5 நூறுகள் மற்றும் 5 10களின் கூடுதல் 550. மிகப்பெரிய 3 இலக்க எண்ணையும் மிகச்சிறிய 4 இலக்க எண்ணையும் கூட்டினால் கிடைக்கும் கூட்டற்பலன் 1999. நெக்ஸ்ட்டு 9999 கூட 1 கூட்டினோம்னா 10,000. ஒரு கிராமத்தில் உள்ள ஆண்களின் எண்ணிக்கை 4154 மற்றும் பெண்களின் எண்ணிக்கை 4221 எனில் அக்கிராமத்தின் மொத்த மக்கள் தொகை 8375. ஒரு குளிர்சாதன பெட்டியின் விலை 6543 மற்றும் மின்னடுப்பின் விலை 3412 எனில் அப்பொருள்களின் மொத்த விலை 9955. விடுபட்ட எண்களை எழுதுக. இங்கே எந்த நம்பர்லாம் ஆட் பண்ணால் இங்கே 4 வரும் அப்படின்றத பார்த்து அந்த இடத்துல அந்த பாக்ஸுக்கான நம்பரை போடணும். இனமாற்றமின்றி 4 இலக்க எண்களை கழித்தல். ஒரு எண்ணிலிருந்து 0ஐ கழித்தால் அந்த எண்ணே கிடைக்கும். ஒரு எண்ணிலிருந்து அதே எண்ணை கழித்தால் 0 கிடைக்கும். கழித்து விடை தருக. பயிற்சி 2.8 4லேருந்து 3 போச்சுன்னா 1, 6ல் 2 போச்சுன்னா 4, 7ல் 4 போச்சுன்னா 3, 9ல் 3 கழிச்சோம்னா 6. இனமாற்றத்துடன் 4 இலக்க எண்களை கழித்தல். பயிற்சி 2.9 இங்கே 5லேருந்து 8 கழிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 5 வந்து சின்ன நம்பராக இருக்குது. 1 கடன் வாங்கினோம்னா 15 ஆகிடும். 15ல் 8 போச்சுன்னா 7 வரும். இங்கே 3 தான் இருக்கும். ஏற்கனவே இங்கே 1 கொடுத்துட்டதுனால அப்போ 3லேருந்து 4 கழிக்க முடியாது. 1 கடன் வாங்கினோம்னா 13 ஆகிடும். 13ல் 4 போச்சுன்னா 9. இங்கேயும் 3 தான் இருக்கும். 3லேருந்து 3 போச்சுன்னா 0. இங்கே 3ல் 1 போச்சுன்னா 2. கொடுக்கப்பட்ட எண்களின் வேறுபாட்டை காண்க. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத இங்கே எழுதணும். 668
இங்கே 1932, 5905, 5639. கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளி. 2 எண்களின் கூடுதல் 7036, ஓர் எண் 3168 எனில் மற்றொரு எண்ணை காண்க. 3868. கூடுதல்லேருந்து ஒரு எண்ணை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு எண் என்னன்றது தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு ஒருவர் தனது வங்கி கணக்கில் 9020 200 வைத்திருந்தால் அவர் 2750 எடுத்துவிட்டார் எனில் அவரது கணக்கில் உள்ள மீதி தொகை எவ்வளவு? 6450. இங்கே வந்து மைனஸ் பண்ணி ஆன்சர் போடணும். 3லேருந்து 1 போச்சுன்னா 2, 5ல் 0 போச்சுன்னா 5. அடுத்து இங்கே 1 கடன் வாங்கணும் அப்படின்னா 13 ஆகிடும். 13ல் 9 போச்சுன்னா 4, 452. நெக்ஸ்ட்டு இங்கே 3லேருந்து 9 போகாது. அப்போ 1 கடன் வாங்கினோம்னா 13 ஆகிடும். 13ல் 9 போச்சு அப்படின்னா மிச்சம் 4 வரும். இங்கே 1 ஏற்கனவே கொடுத்துட்டதுனால 1 தான் இருக்கும். அப்போ 1 கடன் வாங்கினோம்னா 11 ஆகிடும். 11ல் 9 போச்சு அப்படின்னா 2 ஆகிடும். அடுத்தது இங்கே ஏற்கனவே இங்கே 1 கடன் வாங்கியிருப்போம். அப்போ 1 தான் இருக்கும். 1 கடன் வாங்கினா 11 ஆகிடும். 11ல் 8 போச்சு அப்படின்னா 11ல் 8 போச்சுன்னா 3 ஆகிடும். இங்கே வந்து ஏற்கனவே 1 கடன் கொடுத்ததுனால 8 தான் இருக்கும். 8ல் 3 போச்சுன்னா 5. இது வந்து 4th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்ம் மேக்ஸ் தமிழ் மீடியத்தில் ஃபஸ்ட்டு 2 லெசன் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.